Rockerz 255 தான் இது. இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் சைடில் நம்மளுக்கு இயர்ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனோட பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம இயர்ஃபோன் ரெட் கலர் பாக்ஸில் முன்னாடி Rockerz 255ன்னு இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே இயர்ஃபோன் இருக்குது. அப்புறம் சின்ன கவரில் சார்ஜிங் கேபிள், இயர் டைப்ஸ் இருக்குது, புக்லெட்ஸ் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது, 3 சைஸில் இயர் டைப்ஸ் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இருக்குது. அதோட ஒரு சின்ன புக் மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணால் ஐபிஎலோட தீம்ஸ் எல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, குவாலிட்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஓகேங்கிற குவாலிட்டியில் தான் இருக்குது. ஒயர்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. ஒயர்ஸோட எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் 25 கிராம் இருக்குது. கழுத்தில் போடும்போது ஓவர் வெயிட் இல்லை. காதில் போடும்போது அந்த ரப்பரோட நல்லா ஃபிட் ஆகுது. ஃபிட் ஆகாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. நெட் பேண்ட் நல்லா டேங்கிளாக இருக்குது. நெட் பேண்டோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஓடும் போதெல்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஜாகிங், ரன்னிங்லாம் போயிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்தது. ஜம்ப் பண்ணும் போதுமே நம்மளுக்கு கீழே விழுக மாட்டேங்குது. நல்லா தான் இருந்தது. இந்த நெட் பேண்டில் IP/XY ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. வேர்வை, லேசான மழை துளிலாம் பட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் அதிக மழையில் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இந்த இயர்ஃபோனில் மேக்னெட்ஸ் லாக் இருக்குது. பட் சாங்ஸை ப்ளே பாஸ் பண்ணாது. மேக்னெட்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட்ஸை விட நம்மளுக்கு நெட் பேண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக் பேண்டோட ஓவரால் டிசைனும் நல்லா இருக்குது. நெக் பேண்டில் நம்மளுக்கு 3 பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்குது. நடுவில் பவர் பட்டன் இருக்குது. ஒரு சின்ன LED இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிடுது. ஃபோனும் இயர்ஃபோனும் பேர் ஆகிறதுக்கு LED லைட் பிளிங்க் ஆகுது. ப்ளூடூத் 4.1 இருக்குது. போட்டுனாலே பேஸ் அதிகமாக இருக்கும். பேஸ் லவர்ஸுக்கு இந்த இயர்ஃபோன் நல்லா சூட் ஆகும். பேஸ் வேண்டாம், பேலன்ஸாக சவுண்ட் குவாலிட்டி வேணுங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. லவுட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் 10 mm டைனமிக் டிரைவ் இருக்குது. இதில் CVCங்கிற நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. வால்யூம்லாம் அதிகமாக வச்சு சாங்லாம் கேட்கும் போது வெளியே இருக்கிற எந்த சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. இந்த இயர்ஃபோனில் HD ஆடியோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. A2DPங்கிற ஆடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி நல்லா கிளியராகவே இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பேசுகிறதும் நல்லா கிளியராக இருக்குது. இங்கே பேசுகிறதுலையும் பிரச்சனையே இல்லை. இதில் 110 mAh பேட்டரி இருக்குது. தொடர்ந்து 6 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம 50% வால்யூமில் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். 80 to 100% இல்லை, நம்மளுக்கு 4 to 5 hours வரும். சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு ரெட் கலர் LED லைட் எரியும். சார்ஜ் ஃபுல்லான பிறகு ப்ளூ கலர் LED லைட் எரியும். சார்ஜிங் போர்ட் நம்மளுக்கு ரைட் சைடில் சின்னதாக இருக்குது. அடுத்து ரேஞ்ச். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே தூரமாக போகும்போது கட்டாய் வருது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுதுன்னு. பேஸ் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். பேஸ் நார்மலாக வேணுங்கிறவங்க ரெட்மி, ரியல்மிலேயே இதை விட குவாலிட்டியாக இருக்கிறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது நல்லா இல்லைன்னு சொல்லலை, இந்த ப்ரைஸுக்கு இது நல்லா தான் இருக்குது. கடைசியாக அதோட ப்ரைஸ் 1300 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமேசானோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.